பெரிய ஆலயம் கட்டினாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அந்த ஆலயங்களில் வாசமா இருக்க மாட்டேன். எப்படி சொல்றாரு? நீ எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அங்க நான் வாசமா இருக்க மாட்டேன். நான் வாசமா இருக்கிறது உனக்குள்ளே. நான் உனக்குள்ளே வாசமா இருக்கிறேன். நீதான்ப்பா அந்த ஆலயம், நீதான் அந்த ஆலயம் சொல்றாரு ஆண்டவர். நம்ம ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய ஆடம்பரமான பில்டிங்களை கட்டி ஆடம்பரமாக அதை அலங்கரித்து ஏதோ கர்த்தர் அங்கேதான் இருக்கிறார் என்று நினைத்து அதை அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி பிரம்மாண்டமான அலங்கரிப்புகள் அலங்கரிக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் அங்கே இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். உன்னை அலங்கரி. நீ கெட்டடத்தை அலங்கரிச்சுட்டு இருக்காத, நீ ஒன்ன அலங்கரி. நான் உனக்குள் வாசமா இருக்கிறேன். ஏன் இது இன்னும் உணராம இருக்கிறாங்க ஜனங்கள்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல கட்டடத்துல தேவனுடைய மகிமை இறந்துச்சு, ஓகே, உண்மைதான். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும் பொழுது